Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட நேம் கீர்த்தி and உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் DIY ஹேர் பேக் at home அத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். and இது வந்து எனக்கு அம்மா ஒரு few weeks back எனக்கு சொன்னாங்க. என்னன்னா ஹேர் ஃபால்க்கு எனக்கு நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆக ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு நார்மலாவே ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அதுக்காக வந்து நான் ஒரு DIY ஹேர் பேக் ஒன்னு ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி சொல்றேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹேர் பேக். எனக்கு அது ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அதை பத்தி எந்த ரிசர்ச்சுமே நான் பண்ணல. நான் ஜெனரலா சொன்னாங்க, நான் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் இல்லை. முடி வந்து நான் வாரினேன்னா, என் பக்கத்துல கோம்பு இருக்கு, நான் வாரினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளோ முடி வரும். இப்போ ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப கம்மி, லைக் டோட்டலாகவே ஒரு 3-4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் வருது. அது வந்து ரொம்ப கம்மி. எனக்கு வந்து வாரம் நிறைய முடி வரும். அந்த ஹேர் பேக்கை ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் சீரியஸ்லி அந்த ஹேர் பேக் ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கும் ஹேர் ஃபால் இருக்கு அண்ட் ஹேர் ரொம்ப ரஃபா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதில் நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன், செக் பண்ணி பாருங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை ஹேர்லேயே போடலாம். எண்ணெய் தேய்ச்சி தான் அதில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ட்ரை ஹேர்லேயே போடலாம். என்ன இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று ஜவ்வரிசி. நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, எனக்கே அம்மா சொல்லுவோம் ஜவ்வரிசி வச்சு என்னமா பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஜவ்வரிசி சாப்பிட்டு தான் எனக்கு பழக்கம். ஸோ ஒன்று ஜவ்வரிசி, இன்னொன்று ஆலோவேரா ஜெல். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கோட ரூட்டை ப்ராசஸ் பண்ணி வர வைக்கிறது தான் வந்து ஜவ்வரிசி. எனக்கு இதுவே வந்து முன்னாடிலாம் தெரியாது. அதே நான் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஓகே அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா, ஜவ்வரிசி வந்து ட்ரையாவே எதுவுமே பண்ணாதீங்க, வறுக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க, நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. அப்பதான் நம்ம மாஸ்க் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த ஜவ்வரிசி நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா, அதை போடுங்க. நீங்க ரேண்டமா தண்ணி ஊத்தலாம். தண்ணி நிறைய, ஜவ்வரிசி கம்மியா போடுங்க. ஏன்னா நீங்க கலக்க உங்களோட அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா கெட்டி ஆயிடும். அண்ட் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கெட்டி ஆகும். இது நீங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஓரளவுக்கு நல்லாவே சூடு குறைஞ்சிரும். ஒரு மிதமான சூட்ல இருக்கும்போது ஆலோவேராவை போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒண்ணா அரைச்சிருங்க. பேக் ரெடி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆலோவேராவோட குட்னஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதுல பாத்தீங்கன்னா 18 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, 20 வகையான மினரல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 12 விட்டமின்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 75 நியூட்ரியன்ஸ் இருக்கு ஆலோவேரா ஜெல்ல. அது நம்ம ஹேர்ல போடும்போது ஹேர் ஃபால்க்கு ரொம்ப நல்லது. ட்ரை ஸ்கேல்ப் இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப நல்லது. ஹேரை கண்டிஷன் பண்ணும், ஹேர் ஃபால்க்கு நல்லா இருக்கும். ஆலோவேராவே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்கிரிடியன்ட் நம்மளுடைய ஹேருக்கு. மரவள்ளி கிழங்குலயே அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கும். இந்த ஜவ்வரிசிலையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு. இது நீங்க ஹேர்ல போடும்போது உங்க ஹேர் வந்து நல்லா கண்டிஷன் பண்ணும். ஸோ ஹேர் நல்ல சாஃப்ட் ஆகும். இதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இது பாப்பாக்கும் சேர்த்து போட்டு வர. பிகாஸ் எனக்கு ஹேர் வந்து நார்மலாவே நான் நிறைய இந்த DIY ஹேர் பேக் போட்டு என்னோட ஹேர் நேச்சுரலாவே நல்ல சாஃப்டாவே தான் இருக்கும் சின்ன வயசுல இருந்தே. பாப்பாக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரிஸியான ட்ரையான ஹேர். ஸோ அவளுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் டிசைட் பண்ணேன். பிகாஸ் அவளுக்கு ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கும். போட்டா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் போட்டோம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு நம்ம பேக் தலையில அப்ளை பண்ணிக்க வேண்டியது. உங்க ஸ்கேல்ப்ல இருந்து ரூட் ஃபுல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஹேரை வாஷ் பண்ணலாம். எனக்கு வந்து லைவா இந்த ஜவ்வரிசி, இந்த பேக்லயே பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி தான் ரொம்ப முக்கியமே. இது போட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சது, எனக்கு ஹேர் ஃபால் குறையிறது, ஹேர் இன்னும் சாஃப்ட் ஆகுறது, எனக்கு முடி ரொம்ப கொட்டும் குறையிறது கம்மியாகும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் இது ரிசர்ச் பண்ணப்போ கிளியரா இதுல என்ன விட்டமின் இருக்கு, என்ன இருக்குங்கிறது கிளியரா என்னால கண்டுபிடிக்க முடியல. பட் என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, இது வந்து டாப்பியோகா, அதாவது மரவள்ளி கிழங்கோட ரூட்டை ப்ராசஸ் பண்ணி வருது. மரவள்ளி கிழங்குல அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு, அதனால இது ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்கு. இந்த பேக்கே பாத்தீங்கன்னா பார்க்க ஒரு கண்டிஷனர் மாதிரி இருக்கு. நம்ம கன்சிஸ்டன்சி ஒரு கண்டிஷனர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கு. அண்ட் ஹேரும் ரொம்ப சாஃப்ட் ஆகுது. இது நல்லா ஹேரை கண்டிஷன் பண்ணுது. ஹேர் ஃபாலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து பாப்பாக்கு தலையில தேய்ச்சி காட்டுறேன். சோ தட் அந்த ஜவ்வரிசி எப்படி தலையை விட்டு போகுது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஜவ்வரிசி நீங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் முடி வந்து நல்லா ஒரு மாதிரி ட்ரையா தெரியும் பாக்குறதுக்கு. அது வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அழகா வந்துடும். ரொம்ப காஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாஷ் பண்ணும்போது நீட்டா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணி ஜென்ரலா ஊத்திட்டு வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு வேணும்னா போடுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா லைட்டா ஆயிலியா இருந்தது. பாப்பாக்கு வந்து முந்தின நாளே நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டோம். ஸோ அதனால பாப்பாக்கு நாங்க ஷாம்பு போட்டோம். நான் யூஸ் பண்றது மாமாத்தோட ஆனியன் ஷாம்பு. ஷாம்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு தலையில இருக்கிறது எல்லாம் வந்துடும். அந்த குட்டி குட்டியா இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த ஆலோவேரா, இந்த ஜவ்வரிசி எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியா தலையில ஒட்டிட்டு இருக்கும். ஷாம்பு போட்டீங்கன்னா அது வந்துடும். ஆனா நீங்க ஒரு வீக்கெண்ட்ல தான் பண்றீங்கன்னு சொன்னா ஷாம்பு தேவையே இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், மாமாத்தோட ஷாம்புவை டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போடுறேன். இது வந்து ஆனியன் ஷாம்பு. இல்ல ஆனியன் இருக்கு, பிளான்ட் கெரட்டின் இருக்கு. எப்பவுமே பிடிச்ச விஷயத்தை சொல்லி ஆரம்பிப்பேன். இன்னைக்கு நான் பிடிக்காத விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்புன்னு சொல்றாங்க. நான் வந்து ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சுன்னு சொல்றதை விட ரொம்ப முடி கொட்டாம இருந்தது. ஒரு பாட்டில் ஃபுல்லா காலி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டா குறையல, அதிகமாகவும் நிறைய முடி போகல.
ரொம்ப கம்மியான ஹேர் ஃபால் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதனால இது அப்படி ஒன்றும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியல. அதுவும் அந்த பாட்டில் காலி பண்ண மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி முடி கொட்டுறது ஆரம்பிச்சிடுச்சு. சோ ஒரு ஹேர் ஃபாலுக்கு சொல்யூஷனா அதை சொல்ல முடியாது. வாஷ் எத்தனை வாட்டி பண்ணாலும் சரி முடி வந்து ஒட்டுது, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது, கம்ப்ளீட்டா அழுக்கு போற மாதிரி இல்ல. ஒரு பாட்டில் ஃபுல்லா காலி பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதோட வாசனை எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நான் எல்லாருக்கும் என்கிட்ட நிறைய ஆன்லைன் ஷாம்பூஸ் இருந்தது, அதனால வீட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். அண்ட் எல்லார்கிட்ட இருந்தும் நான் வந்து ஃபீட்பேக் வாங்கினேன். அம்மாக்கு அதுக்கப்புறம் ராமுக்கு எல்லாருக்குமே ஷாம்பு கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ராம் என்ன சொன்னாங்கன்னா முடி ரொம்ப ஒட்டுது, என்னதான் வாஷ் பண்ணாலும் அது பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்னாங்க. சோ இந்த ஷாம்போட கெட்ட விஷயங்கள் இதுதான். மாமா அர்த் பிளாஸ்டிக் பாசிட்டிவ், அவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸை விட அதிகமா ரீசைக்கிள் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பீட்டா வந்து க்ரூவல்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணிருக்காங்க. இவங்க இது கம்ப்ளீட்டா கெமிக்கல் ஃப்ரீ, ஃபுல்லா நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா கொஞ்சமாவது கெமிக்கல் இருக்கும். இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்றதா, இவங்க ஒரு இந்தியன் பிராண்ட், சோ நம்ம சப்போர்ட்டை இந்தியன் பிராண்ட்ஸ்க்கு நிறைய கொடுக்கலாம். மாமாத்தோட ஆனியன் ஷாம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான், நைகா, mamaearth.in கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா கீர்த்தி 2020 கூப்பன் கோட் யூஸ் பண்ணா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பிடிக்காத விஷயத்தை மட்டும் சொல்றேன், பிடிச்ச விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல வந்து சல்ஃபேட் இல்ல, சல்ஃபேட் இல்லாத ஷாம்பூஸ். ஐ ஜஸ்ட் லவ் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ். ஏன்னா அது வந்து ஹேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஹெவியா இருக்கும். பட் இந்த ஷாம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு ஷாம்பு, சல்ஃபேட் இல்ல அப்படிங்கறதுனால ஹேரை கிளீன் பண்றது மட்டும் இல்லாம என்னோட ஹேருக்கு அவ்வளவு ஹெவியாவும் ஃபீல் ஆகல. சோ நான் யூஸ் பண்ணி எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் யூஸ் பண்ணி இதுக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா 10க்கு ஒரு 6 நான் கொடுப்பேன். நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பார்த்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்குங்க. இதுல ஏதாவது பிடிக்கலன்னா நீங்க வாங்காதீங்க. சோ அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாப்பா ஹேரும் ரொம்ப சாஃப்டா இருந்தது, என் ஹேரும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேர் பேக். அண்ட் இந்த ஹேர் பேக்கையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் ஃபால செம்மையா குறைக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹேர் ரொம்ப சாஃப்ட் ஆகுது. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்க. So that's it. உங்க எல்லாருமே நான் ஒரு வீடியோல பாக்குறேன். Until then it's bye from Keerthi. Bye.